Praise the Lord. Dear brothers and sisters, we have this opportunity once again to come together in the Spirit and worship the Lord and to break bread and remember the Lord. Priya Sahodara Sahodariani, අපිට යලිත් ආත්මයෙන් එකතු වෙන්නට අවස්ථාව උදා වී තිබෙනවා. ඒ වගේම ස්වාමින් වහන්සේට නමස්කාර කරන්නටත් රොටි කඩමින් ස්වාමින් වහන්සේව ස්වීකරන්නටත් අවස්ථාව උදා වී තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் மீண்டுமாக எங்களுடைய ஆவியில் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நாங்கள் நமஸ்கரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பம் பிக்குதலின் மூலம் நினைவு கூற எங்களுக்கு ஒரு நல்ல தருணம் கிடைத்திருக்கிறது. Dear brothers and sisters, we hope that you are ready with bread and the cup for the breaking of bread as families. Please now get ready, because after the time of worship we will break bread. Priya Sahodara Sahodari, අපි හිතනවා ඔබ රොටි කැඩීමටත් සූදානම් වෙලා ඉන්නවයි කියලා. රොටි සහ කුසලාණිය සූදානම් කරගන්න. මන්ද අපි নমස්කාර වේලාවෙන් පසු ස්වාමින් වහන්සේව එලෙස සීකරන්ට යනවා. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்பம் பிக்குதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கின்றோம். நீங்கள் அப்பத்தையும் பாத்திரத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஆண்டவரை ஆராதித்ததற்கு பிறகு நாங்கள் அவரை அப்பம் பிக்குதலின் மூலம் நினைவு கூறுவோம். We cannot overemphasize the importance of the table in the life of a believer. That is why we are conducting this online service, so that we could continue to break bread at least once a week. Even from home we may break bread. අදීලවන්තයෙකුගේ ජීවිතයෙහි රොටි කැඩීමේ වැදගත්කම අපිට අපි අවධාරණය කරන්න කැමතියි. ඒක නිසා තමයි අපි මේ ආකාරයට අපි අන්තර්ජාලය ඔස්සේ සම්බන්ධ වෙලා මේ රොටි කැඩීමට සහභාගී වෙන්නේ. ඔබටත් ගෙදරදී රොටි කරන්න පුළුවන් වන පිණිස. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் அப்பம் பிக்குதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் மீண்டுமாக உங்களுக்கு வற்புறுத்த விரும்புகிறோம். அதனால் தான் நாங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையை நாங்கள் ஒளிபரப்பு செய்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவதும் நாங்கள் அப்பம் பிக்குதலை வீட்டிலிருந்தாவதும் செய்வதற்கு தேவையான காரணங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். So we are going to begin with a well-known hymn, "O worship the King, all glorious above." අපි එබනිසා දැන් ආරම්භ කරන්න යනවා ගීතකාවකින්. දේව රජුන් වඳිව් ස්වාමින් වහන්සේට නමස්කාර කරන්නට ආරම්භ කරනවා. நாங்கள் ஒரு பாடலை பாடி மாட்சிமை கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம் என்ற பாடலை பாடி அவரை ஆராதிக்கப் போகிறோம். Redemption hymnal, if you have a redemption hymnal, number 73, we are going to sing only 3 verses, 1, 2 and 3. අප දැන් ගායනා කරන්නට යන්නේ අංක 1. ගීතිකා අංක 1 පද 3යි අපි ගායනා කරන්නේ. பாடல் புத்தகத்தில் முதலாவது பாடல் நாங்கள் 3 சரணங்களை மாத்திரமே பாடப் போகிறோம். Number 73, redemption hymnal, අංක 1. முதலாவது பாடல்.
Please, dear brothers and sisters, as we enter into this time of worship with that hymn, "Oh, worship the King," now let us commit this gathering to the Lord with this prayer. Request Brother Paul Sebastian to lead us in prayer, please. Apa then මේ නමස්කාර මෙහෙට නමස්කාරයට ඇතුල් වෙනවා එම ගීතයෙන් දේව් රජුන් වඳින්. ඉතින් එම නමස්කාර ඇතුල් වෙන අතරේ අපි මෙහෙයත් බාර කරමින් යාඥා කරමු. மாட்சிமை கர்த்தா சாஷ்டாங்கம் செய்வோம் என்ற பாடலோடு நாங்கள் ஆராதனைக்கு நாங்கள் வந்து நாங்கள் இந்த ஆராதனை கூட்டத்தை நாங்கள் ஜெபத்திலே ஒப்புக் கொடுக்க போகிறோம். எங்களை நேசிக்கும் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, வானாதி வானங்களையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடும் ஸ்தோத்திரத்தோடும் உடைய திருப்பிரசன்னத்துக்கு முன்பதாக வருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான காலவேளையிலே கர்த்தாவே, தொழில்நுட்ப உதவிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே நாங்கள் வீட்டில் இருந்தவாறே ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு தந்துள்ள இந்த தொழில்நுட்ப வாய்ப்புக்காக முதலாவதாக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, நாங்கள் சமூகமாக ஒன்று கூட முடியாவிட்டாலும் தேவனுடைய நாமத்தை தரித்த தேவ பிள்ளைகளாக நாங்கள் வீட்டில் இருந்தவாறே இன்றைய தினத்திலே ஆராதனையிலே பங்களிப்பு செய்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்தும். இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஏற்ற விதமாக ஆவி ஆத்துமா சரீர பிரகாரமாக எங்கள் முழுமையாக எங்களை இந்த கர்த்தாவை ஆராதிக்கும் வேளையிலே எங்களை ஆயத்தப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, நீர் பெரியவர், யாவராலும் புகழப்படத்தக்க தேவன். எங்களது தேவனாகிய கர்த்தர் கண்மலையும் எங்களது மீட்பருமாயிருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கும் இந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். As we have done on 2 previous occasions, we would like to read from Psalm 23 once again, this time as we begin to worship the Lord. අපි මීට පෙර අවස්ථා දෙකක කළාක් මෙන්ම ගීතාවලිය 23 අපි යලිත් කියවන්නට යනවා නමස්කාර වේලාවට අප එළඹෙන අතරේ. நாங்கள் ஆராதனைக்கு நாங்கள் வரும் நேரத்திலே இதற்கு முன்பதாக இருமுறை நாங்கள் சங்கீதம் 23 வாசித்தோம். மீண்டுமாக இன்றைய தினத்தில் அதை வாசிக்கப் போகின்றோம். Psalm 23 கீதாவலிய 23. சங்கீதம் 23. The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. He restoreth my soul. He leadeth me in the paths of righteousness for his name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever.
Gracious loving Father, we thank Thee for this psalm which is so comforting and assuring us of the care of the shepherd, our great shepherd of the sheep. We pray that Thou wilt, Lord, remind us of the reasons for our worship as we meditate on the Scriptures. Inspire us by the blessed Holy Spirit and by the Word of God, that we may be able to glorify Thy name. In the name, loving Savior, the Lord Jesus Christ, we pray. Amen. First set of blessings we find in this psalm, 7 things that I do not lack, because the Lord Jesus is the shepherd of my life. මෙම ගීතිකාවේ අපිට හමුවන පළමුවෙනි ආශිර්වාද කට්ටලය තමයි යේසුස් වහන්සේ මගේ ස්වාමින් වහන්සේ වෙලා ඉන්න නිසා, මගේ ඉන්දිරාණන් නිසා මට හිඟ නොවෙන්නා වූ ආශිර්වාද 7ක්. முதலாவது ஆசீர்வாதம் இந்த சங்கீதத்தில் காணப்படுவது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் ஒரு குறைவும் இல்லாமல் எனக்கு காணப்படுகிற 7 விதமான ஆசீர்வாதங்கள். Then the second set is the blessing with which, 7-fold blessing with which I am surrounded. That we considered last Sunday when we looked at this passage. දෙවෙනුව අප දුටුවා මෙම කොටසේ තිබෙනවා, අපි ගිය ඉරිදා බලුවා අප වටවේ තිබෙන ආශිර්වාද 7ක්. இரண்டாவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்த்தோம் எங்களை சுற்றி இருக்கிற 7 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து. Today we can see, remind ourselves of the great 7 blessings that are described in the form of the 7 compound names of God in the passage. තුන්වෙනුව අද අපිට පුළුවන් තවත් ශ්‍රේෂ්ඨ ආශිර්වාද 7ක් දකින්නට මේ කොටසේ දෙවියන් වහන්සේ හඳුන්වන නාම 7ක් මෙහි එළිදරව් වන නිසා. இன்றைய தினத்தில் நாங்கள் இன்னும் 7 ஆசீர்வாதங்களை கண்டு கொள்ள முடியும். மூன்றாவது காரியமாக தேவனை குறித்து கூறப்படுகிற 7 நாமங்கள். We must make this our own experience, and with that reminder of that experience of the Lord, we come to remember the Lord. ඉතින් අපි මේ අත්දැකීමක් කරගත යුතුයි අපි. ඒ අත්දැකීම අපට සිහිපත් කරවීම මගින් අපට ස්වාමින් වහන්සේව යලිත් සිහි කරන්න පුළුවන් අද කුටි කැඩීම තුල. இதை எங்களுடைய அனுபவமாக்கி கொண்டு அதை நாங்கள் நினைவு கூர்ந்து அதன் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பந்தியில் நினைவு கூறலாம். The Lord is my shepherd, I shall not want. ස්වාමින් වහන්සේ මාගේ ඉන්දිරාය, මට හිඟයක් නොවන්නේ. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord my shepherd, මාගේ ඉන්දිරාවන ස්වාමින් වහන්සේ. என் மேய்ப்பரான கர்த்தர். The first compound name of God, Jehovah Rohi or Jehovah Ra. එනම් මේ දෙවියන් වහන්සේගේ පළමුවෙනි නාමය, සර්වනාමය. එනම් Jehovah Rohi, එවත් Jehovah Ra. இங்கே நாங்கள் அவருடைய சிரேஷ்ட நாமத்தை காண்கின்றோம், கர்த்தருடைய யெகோவா ரோஹி அல்லது யெகோவா ரா. This is the most loved name of God by the people of Israel. මෙය ඊශ්‍රායල් ජනතාව විසින් ඉතාම ආදරය කරපු නාමය දෙවියන් වහන්සේගේ. தேவனை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பிரியப்படுகிற நாமமாய் இருக்கிறது இது. Because in their experience of God, this was the closest that they could come to God.
මන්ද ඊශ්‍රායෙල් ජනතාව දෙවියන් වහන්සේව අත්දැකපු හැටි ගැන හිතපුවාම ඔවුන්ට එන්න පුළුවන් වූ ළඟම ස්ථානය ඕක තමයි දෙවියන් වහන්සේට. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அனுபவித்த விதத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த முறையிலே அவர்கள் தேவனுக்கு சமீபமாக கூடியதாய் இருந்தது ஒரே விதத்தில். People of Israel did not address God as our Father, as we do, because we are now belonging to God by a new birth, become children of God. ඊශ්‍රායෙල් ජනතාව දෙවියන් වහන්සේට මාගේ පියාණනි අපගේ පියාණනි කියලා ආමන්ත්‍රණය කළේ නැහැ. අප කරන විදිහට අද අපි අලුත් ඉපදීමකින් අපි මේ දෙවියන් වහන්සේට අයිතිව සිටින නිසා අපිට එසේ කියන්න පුළුවන්කම තිබෙනවා දේව දරුව හැටියට. நாங்கள் கூறுவது போல எங்கள் பிதாவே என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை குறித்து கூறவில்லை. ஆனால் நாங்கள் மறுபிறப்பு அடைந்திருக்கின்றபடியினால் அந்த அனுபவத்தின் மூலமாக நாங்கள் தேவனை எங்கள் பிதா என்று கூப்பிடுகிறோம். So you can see that David, the psalmist, without saying the Lord is my father, he is telling the Lord is my shepherd. ඔබට පේනවා එම නිසා මේ දාවිත් වන මේ ගීතිකාකරුවා ස්වාමින් වහන්සේ මගේ පියාණන් වහන්සේය කියන්නේ නැතුව ස්වාමින් වහන්සේ මගේ එමේරාණන්ය කියලා කියනවා. அதனால் சங்கீதக்காரனான தாவீது கர்த்தர் என் பிதாவாய் இருக்கிறார் என்று கூறாமல் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். So today when we say the Lord is my shepherd, we have a greater meaning there because we know the Lord Jesus as our shepherd. He has laid down his life for the sheep. අද අපි කියනකොට මේ වචනය ස්වාමින් වහන්සේ මගේ එළේරාය කියලා අපි මෙතන විශාල තේරුමක් ඇතුවයි කියන්නේ උන්වහන්සේ මගේ එළේරා හැටියට මා වෙනුවෙන් ජීවිතය පූජා කළ තනන් වහන්සේ. இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை ஒரு ஆழமான கருத்துடன் கூறுகிறோம். ஏனென்றால் எங்களுடைய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். So John's Gospel chapter 10 verse 11, the Lord Jesus says, I am the good shepherd, and the good shepherd giveth his life for the sheep. එහෙනම් යොහන් 10:11 ස්වාමී වහන්සේ කියනවා මම යහපත් බැටළුවේ නේරාය. යහපත් බැටළුවේ නේරා තම බැටළුවන් උදෙසා තම ජීවිතය දෙන්නේ. யோவான் 10:11 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். So that is the first name, Jehovah Rohi, Jehovah Ra. So we worship him like that. ඒ නිසා මේක තමයි පළවෙනි නාමය, Jehovah Rohi, Jehovah Ra. අපි මේ විදිහට තමයි උන්වහන්සේට নমස්කාර කරන්නේ. இதுதான் அவருடைய முதலாவது நாமம், யெகோவா ரோஹி, யெகோவா ரா. அந்த விதத்திலே நாங்கள் அவரை ஆராதிக்கின்றோம். Then the second name is given, he maketh me to lie down. In verse 2, he maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. So there we have the Lord as my provider. He maketh me to lie down in green pastures. ඉතින් මෙතන අපිට තියෙනවා උන්වහන්සේ නිල් ගොදුරු බිම්වල මා ළඟින්ද සලස්වනසේක. ඔව් මට උන්වහන්සේ සපයා දෙනවා වුමනා කරන්නා වූ දේවල්. இங்கே 2ஆம் வசனத்தில் காண்கின்றோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அங்கே நாங்கள் காண்கின்றோம், அவர் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற மேய்ப்பனாய் இருக்கிறார். That is Jehovah Jireh. එනම් யெகோவா ஈரே කියන තනන් වහන්සේ. அப்படி என்றால் யெகோவா ஈரே என்றவர். So dear brothers and sisters, the Lord has provided the sustenance that you needed for the whole week that we have passed now. The Lord has looked after you. Not only the physical aspect, but the spiritual aspect. ඉතින් ප්‍රිය සහෝදර සහෝදරී ස්වාමීන් වහන්සේ ඔබට සපයා තිබෙනවා ඔබගේ පෝෂණය පිණිස අවශ්‍ය කරන දේ ලබා දුන්න
ශාරීරිකව පමණක් නොවේ. ප්‍රධාන කොට ආත්මිකව. அதனால் கடந்த வாரத்துக்குள் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகள் மாத்திரமல்ல, விசேஷமாக ஆவிக்குரிய தேவைகளை அவர் பூர்த்தி செய்திருக்கிறார். Now Jehovah Jireh is found in Genesis chapter 22 verse 14. මේ යෙහෝවා යීරේ යන නාමය උත්පත්ති 22:14 සඳහන් වෙන්නේ. நாங்கள் ஆதியாகமம் 22:14 யெகோவா ஈரே என்ற வார்த்தையை காண்கிறோம். When God provided the lamb for the sacrifice in the experience of Abraham and Isaac. මේ අර ආබ්‍රහම් සහ ඊසාක්ගේ අත්දැකීමේදී අර දෙවියන් වහන්සේම පූජාවට බැටළු බැටව සපයා දීම පිළිබඳව தேவனே தனக்கு அந்த பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை அவரே சந்தித்த அந்த தேவையை ஆபிரகாம் ஈசாக்கின் கதை. So God has provided us with not only the lamb but also all the spiritual strength and whatever that we need for our spiritual journey. ඉතින් අපිට ස්වාමීන් වහන්සේ සපයලා දෙලා තියෙන්නේ ඒ බඩළු බඩව පමණක් නෙවෙයි අප උදෙසා. උන්වහන්සේ ඊට පසුව අපිට ආත්මික ශක්තිය අවශ්‍ය කරන ආත්මික සෑම දෙයක්ම ලබා දී තිබෙනවා. தேவன் அதனால் எங்களுக்கு ஆட்டுக்குட்டியை மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய பயணத்திற்கு தேவையான சகல ஆவிக்குரிய காரியங்களையும் சந்தித்து கொடுத்திருக்கிறார். So hidden in this psalm is the Lord that provides, Jehovah Jireh, the second compound name. එනිසා මේ කොටසේ හැංගිලා තියෙනවා ඒ සපේන දෙවියන් වහන්සේ කියන අර්ථය, දෙවියන් වහන්සේගේ නාමය අපේ සපේන ස්වාමීන් වහන්සේ. அதனால் இந்த பகுதியில் அந்த இரண்டாவது நாமம் யெகோவா ஈரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் என்ற காரியம் காணப்படுகிறது. When you have in verse 2 second line, he leadeth me beside the still waters, speaking to us about peace. ඔබට දෙවෙනි පදයේ දෙවෙනි කොටසේ තියෙනවා ඊළඟට උන්වහන්සේ නිශ්චල දිය අසල ඉක්මා ගෙන යනසේක ඒ අපට සමාදානය ගැන කතා කරනවා. இரண்டாம் வசனம் இரண்டாம் பகுதியில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அங்கே சமாதானத்தை குறித்து பேசப்படுகிறது. Jehovah Shalom, Lord our peace. එනම් Jehovah Shalom කියන වචනය අපේ සමාදානය වන ස්වාමින් වහන්සේ. அப்படி என்றால் யெகோவா ஷாலோம், எங்களுடைய சமாதானமான தேவன். Oh, what a difference it makes when God gives us peace in our hearts. දෙවියන් වහන්සේ අපේ සිත්වල සමාදානය දුන්නහම මොනතරම් අපූර්ව වෙනසක්ද ඒකෙන් සිදුවන්නේ. தேவன் எங்களுடைய இருதயங்களில் சமாதானத்தை கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. This is in the experience of Gideon, the mighty man of valor. Judges chapter 6 verse 24. මේක අර විශ්වකාරය 6:24 තිබෙන ඒ දෙවියන් වහන්සේගේ බලවත් මනුෂ්‍යයා, යුද්ධයේ බලවත් මනුෂ්‍යයා වූ ගිඩියොන්ගේ අත්දැකීම තුල තිබුණේ. நியாயாதிபதிகள் 6:24 கிதியோன் என்ற பராக்கிரமசாலியினுடைய அனுபவத்திற்குள்ளே இந்த நாமத்தை காண்கின்றோம். He set up the altar and he called the name of God as Jehovah Shalom. ඉතින් ඔහු පූජාසනයේ ගොඩනගා දෙවියන් වහන්සේගේ නාමය යෙහෝවා ෂාලෝම් කියලා උන්වහන්සේට කතා කළා. அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் யெகோவா ஷாலோம் என்று தேவனுடைய நாமத்தை கூப்பிட்டான். Yes, dear brothers and sisters, what worship and thanksgiving we can render unto the Lord for the peace, the kind of peace that we experience today in our heart. අද අපි අපේ හදවත්වල භුක්ති විඳින අත්දකින සමාදානය පිළිබඳව මොනතරම් ස්තුතියක් අපිට දෙවියන් වහන්සේට දෙන්න පුළුවන්. பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் அனுபவிக்கும் தேவனுடைய சமாதானத்தை குறித்து எவ்வளவு நன்றியை நாங்கள் அவருக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். Think about it. That is where the worship should lead us. ඒ ගැන හිතන්න. නමස්කාරය අපව ගෙනියන්න ඕනේ අන්න ඒ වෙතට තමයි. அதை குறித்து யோசித்து பாருங்கள். ஆராதனை எங்களை அங்கே கொண்டு செல்ல வேண்டும். Then we go to verse 3. අපි තුන්වෙනි පදයට යනවා.
அடுத்ததாக நாங்கள் மூன்றாவது வசனத்துக்கு போகிறோம். He restoreth my soul. He restoreth my soul. There you have a message of good health. මෙහි උන්වහන්සේ මාගේ ප්‍රාණය මේ තුන්වෙනි පදේ මාගේ ප්‍රාණය අලුත් කරනවා. උන්වහන්සේ මාගේ ප්‍රාණය අලුත් කරනසේක. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், என் ஆத்துமாவை புதிதாக்குகிறார். උන්වහන්සේ මාගේ ආත්මය ප්‍රාණවත් කරනසේක. ඒ ආකාරයටයි ඒක සිංහලෙන් තිබෙන්නේ මගේ ආත්මය යලි ප්‍රාණවත් කිරීමක්. මලානිකව තිබුණු දේ. So this restoration of the soul speaks to us of good health. මේ අපේ ආත්මය යලි ප්‍රාණවත් කිරීම ගැන කියනකොට මෙය හොඳ සෞඛ්‍යය යහපත් සෞඛ්‍ය ගැන මතක් කරනවා. ஆத்துமாவை தேற்றுது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது மீண்டுமாக என்ற காரியத்தின் மூலம் ஒரு நல்ல சுகத்தை குறித்து பேசப்படுகிறது. The word, the other name, the Jehovah's name, compound name of God is Jehovah Rapha. එහි තිබෙන්නා වූ ඒ දෙවියන් වහන්සේගේ සර්වනාමය තමයි Jehovah Rapha කියන නාමය. அங்கே காணப்படுகிற தேவனுடைய நாமமானது யெகோவா ராஃபா. These words are not common among us because we do not know the Hebrew language, but the people of Israel referred to these verses, these names again and again. දැන් මේ වචන අපිට හුරු පුරුදු නෑ මොකද අපිට මේ හෙබ්‍රේව භාෂාව දන්නේ නැති නිසා. නමුත් යුදෙව් වරුන් අතරේ ඊශ්‍රායල් වරුන් මේ වචන සුලභව භාවිත කෙරුවා දෙවියන් වහන්සේට. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு அவ்வளவாய் தெரியாமல் இருந்தாலும் எபிரேய மக்கள் மத்தியில், யூத மக்கள் மத்தியில் இவைகள் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். நாங்கள் பாஷையை அறியாமல் இருக்கிறோம். The Lord our health. අපගේ ශරීර සනීපය වන ස්වාමීන් වහන්සේ. எங்களுடைய சரீர சுகமான சௌக்கியமான கர்த்தர். And we have that verse in Exodus 15 and verse 26. ඒ අපිට හමුවන්නේ නික්මයාම 15:26. அது யாத்ராகமம் 15:26 எங்களுக்கு நாங்கள் கண்டுகொள்ளலாம். For I am the Lord that healeth thee. Last line. I am the Lord that healeth thee. Jehovah Rapha. එතන තියෙනවා ඒ 15:26 අන්තිම පේළියේ. මක්නිසාද මම නුඹ සුව කරන්නා වූ ස්වාමින් වහන්සේ. නුඹ සුව කරන්නා වූ ස්වාමින් වහන්සේ யெகோவா ராஃபா. யாத்ராகமம் 15:26 கடைசி பகுதி நானே உன் பரிகாரியனாகிய கர்த்தர் என்றார். அங்கே நாங்கள் காண்கிறோம் யெகோவா ராஃபா. Dear brothers and sisters, I would suggest that you think more spiritually than the physical healing aspect of it. මම ඔබට යෝජනා කරනවා සහෝදර සහෝදරියනි මේ ආත්මිකව හිතන්න. අපේ ශාරීරික පැත්තට අමතරව ශාරීරික සුවයට අමතරව. சகோதர சகோதரிகளே, எங்களுடைய சரீர பிரகாரமான சுகத்தை பார்க்கிலும் ஆவிக்குரிய சுகத்தை குறித்து இதை கருதுங்கள். Any one of us ailing spiritually, some trouble in our heart because we have left the presence of the Lord or moving away from the Lord. He restored my soul. The Lord, my health. ඉතින් අප යම් කිසි කෙනෙක් ස්වාමීන් වහන්සේගෙන් දුරස් වෙනවා යම් හේතුවකට. දැන් මොකද උන්වහන්සේ කරන්නේ? උන්වහන්සේ මගේ ප්‍රාණය, මගේ ආත්මය යලි ප්‍රාණවත් කරනවා. ළඟා කරගන්නවා යලි. ඒක ආත්මීක සෞඛ්‍ය ගැන කතා කරනවා. நாங்கள் யாராவது ஆண்டவரை விட்டு விலகி செல்வோம் என்றால் அங்கே நாங்கள் காண்கிறோம் எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவராக, எங்களுடைய ஆத்மாவுக்கு சுகத்தை கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார். In fact, the original meaning of the psalmist, what he meant also was that ඇත්තටම අර ගීතිකා කරුවා ඔහුගේ ගීතිකාවේ අදහස් කෙරුවෙත් ඒකම තමයි. உண்மையாக இந்த சங்கீதக்காரன் அவனுடைய சங்கீதத்தில் கூறிய அந்த முதல் கருத்தும் அதுதான். So you are not worshipping not only for that distant experience in the past of salvation, but experience during the last week.
the experience of this morning where you have been restored back to the Lord. ඉතින් ඒ නිසා ඔබ කල්පනා කරන්න මේ নমස්කාරයේදී ඒ අතීතයේ දවසක ඔබ ගැලවීම ලැබපු දවස ගැන පමණක් නෙමෙයි. මේ ගිය සතියේ අද උදේ ස්වාමීන් වහන්සේ ඔබව යලිත් උන්වහන්සේ වෙත ළඟා කරගත්තු ආකාරය ඒ ගැන ඔබ අද හිතලා නමස්කාර කරන්න ඕනේ. அதனால் நீங்கள் ஆராதனையில் நினைவு கூறுவது அந்த கடந்த காலத்தில் அவர் உங்களை ரட்சித்ததை மாத்திரமல்ல, ஆனால் கடந்த கிழமைக்குள் இன்றைய தினத்தில் காலையில் அவர் உங்களை உயிர்ப்பித்து காரியத்தை குறித்து நினைவு கூர்ந்து அவரை ஆராதனை The செலுத்துங்கள். next compound name is suggested in verse 3 second half. ඊළඟ නාමය දෙවියන් වහන්සේගේ යෝජනා වන්නේ තුන්වෙනි පදයේ දෙවෙනි කොටසේ. மூன்றாம் வசனத்தின் இரண்டாம் பகுதியில் அடுத்த நாமத்தை குறித்து நாங்கள் காண்கின்றோம். He leadeth me in the paths of righteousness for his name's sake. උන්වහන්සේ තමන්ගේ නාමය නිසා ධර්මිෂ්ඨකමේ මාවත්වල මාර්ගගෙන යනසේක. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Jehovah Zidkenu, the Lord my righteousness. Jehovah Zidkenu, මාගේ ධර්මිෂ්ඨකම වන ස්වාමින් වහන්සේ. யெகோவா சித்கேனு, என் நீதியான கர்த்தர். That expression is found in Jeremiah chapter 23 and verse 6. එම ප්‍රකාශනයේ තිබෙනවා යෙරමියා 23 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ. அது எரேமியா 23:6 நாங்கள் காண்கின்றோம். In his days Judah shall be saved and Israel shall dwell safely, and this is his name whereby he shall be called, the Lord our righteousness. The word there is Jehovah Zidkenu. එහි තිබෙනවා 23:6 යෙරමියා අපගේ ධර්මිෂ්ඨකම වන ස්වාමීන් වහන්සේ යෙහෝවා සිද්කේනු. அங்கே 23:6 எரேமியாவில் நாங்கள் காண்கிறோம், நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் யெகோவா சித்கேனு. Please remember, we worship the Lord today clothed in righteousness which the Lord has given us. මතක තබා ගන්න අද අපි දෙවියන්ව නමස්කාර කරන්නේ. දෙවියන් වහන්සේ අපට දීලා තියෙන ධර්මිෂ්ඨකමින් පැලදිලා. இன்றைய தினத்தில் நாங்கள் தேவனை ஆராதிப்பது அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டே. Please do not look at yourself today as a sinner who is crying out to God from the ends of the earth. කරුණාකර අද දවසේ ඔබ දිහා බලන්න එපා. ඔබ දිහාම ඔබ බලා ගන්න එපා. පොළවේ කෙළවර ඉඳලා දෙවියන් වහන්සේට මොර ගහන පව්කාරයෙක් විදියට. பூமியின் எல்லைகளில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு பாவியாக உங்களை கருத வேண்டாம் இன்றைய தினத்தில். But you need to be clothed with the robes of righteousness to worship the Lord. ධර්මිෂ්ඨකමේ වස්ත්‍ර වලින් ඔබ පැළඳී සිටින්න ඕනේ. ඔබ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதியின் வஸ்திரங்களை தரித்து காணப்பட வேண்டும். This is not something that you have achieved. This is something that God has done. Imputed righteousness of God upon you. මේ ඔබ කරලා ලබාගත්තු දෙයක් නෙමෙයි. මේක දෙවියන් වහන්සේ කරපු දෙයක්. උන්වහන්සේ ඒ ධර්මිෂ්ඨකම ඔබ මතට දමලා තියෙනවා. இது நீங்கள் செய்து கொண்ட ஒரு காரியம் அல்ல, தேவன் அவருடைய நீதியை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். This is a result of salvation. මේ යෙහෝවා සිද්කේනු කියනා වූ නාමය. ஐந்தாவது நாமம் யெகோவா சித்கேனு என்ற நாமம். Then we have number 6 in verse 4. ඊළඟට 6 වෙනි එක 4 වෙනි පදයේ තිබෙනවා. அடுத்ததாவது ஆறாவது காரியம் 4வது வசனத்தில் காணப்படுகிறது. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. මරණ සෙවණේ මිටියාවත මැදින් ගමන් කරනවත් මම බය නොවන්නේ මක්නිස ඔබ මා සමග. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். What is the compound name that you are reminded of? ඔබට මතක් වෙන නාමය මොකක්ද දෙවියන් වහන්සේගේ? உங்களுக்கு நினைவு வருகிற தேவனுடைய நாமம் என்னது? Jehovah Nissi, the Lord my banner. Lord the banner. මෙහි මතක් වන්නේ Jehovah Nissi, මාගේ ධජය වන ස්වාමීන් වහන්සේ. இங்கே யெகோவா நிஸ்ஸி,
என்னுடைய கொடியான தேவன். That became the experience of the people of Israel. Exodus 17:15. මේ ඊශ්‍රායල් ජනතාවගේ අත්දැකීම වුණා. නික්මයම 17:15. இது யாத்ராகமம் 17:15 இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனுபவமாக இருந்தது. When God gave them great victory, දෙවියන් වහන්සේට මහා ජයග්‍රහණයක් දුන්නා. தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். A very young nation just come out of the land of Israel. තරුණ ජාතියක් වගේ යෞවන ජාතියක් වගේ මිසරයෙන් ආපු ගමන් එළියට, come out of Egypt. මිසරයෙන් ආපු ගමන් එළියට. எகிப்திலிருந்து வெளியே வந்த ஒரு இளம் ஜாதியாக அவர்கள் வெற்றியை பெற்றார்கள். But God was with them. දෙවියන් වහන්සේ ඔවුන් සමග සිටියා. ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். So Jehovah Nissi became such a true experience. யெகோவா நிஸ்ஸி சபை அத்දகீமක් බවට පත් වුණා. அதனால் யெகோவா நிஸ்ஸி ஒரு உண்மையான அனுபவமாயிற்று. Because God gave them the victory over the Amalekites. දෙවියන් වහන්සේ අමලෙකවරුන්ට ඉහළින් ජයග්‍රහණය දුන්නා. ஏனென்றால் அமலேக்கியர்களுக்கு எதிராக தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். And Moses built an altar and called the name of it Jehovah Nissi. Moses එතකොට පූජාසනයක් ගොඩනගලා ඒක නම දුන්නා யெகோவா நிஸ்ஸி කියලා. மோசே அப்பொழுது ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸி என்று பெயர் கொடுத்தார். Dear brothers and sisters, it is through the victory that we come to worship the Lord. Spiritual victory in our lives. අපි අපේ ජීවිතවල ආත්මික ජයග්‍රහණ ලැබලා තිනවා නම් ඒ තුලින් අපි নমස්කාරය ළඟා වෙනවා. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஜெயத்தை பெற்று இருக்கிறோம் என்றால் அதன் மூலம் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். Worship is not just to come and be pious before God. දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට නිකම්ම භක්තිවන්තව ඉන්න වෙලාවක් ගත කිරීම නෙමෙයි මේ নমස්කාරයේ අදහස. ஆராதனை என்பது தேவன் முன்னிலையில் வந்து பக்தியோடு காணப்படுவது மாத்திரமல்ல. We bring out of the experience of our victory in Christ, we bring our worship to God. අපි ක්‍රිස්තුස් වහන්සේ අපේ ජයග්‍රහණයේ අත්දැකීම තුලින් අපි ගෙනව নমස්කාරය දෙවියන් වහන්සේ. கிறிஸ்துவுக்குள் ஜெயத்தின் அனுபவத்தோடு நாங்கள் தேவனுக்கு ஆராதனையை கொண்டு வருகிறோம். So that is compound number 6. එය තමයි එතකොට 6 වෙනි නාමය. அதுதான் 6வது நாமம். Then finally we have in verse 4 once again, thou art with me. ඊළඟට 4 වෙනි පදයේ ආයත් තියෙනවා ඔබ මා සමගය. அடுத்தது 4வது வசனத்தில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Jehovah Shammah, the Lord is there. Jehovah Shammah, ස්වාමීන් වහන්සේ එහිය. யெகோவா ஷம்மா, கர்த்தர் அங்கே இருக்கிறார். Everywhere that I have been during the last week, the Lord has been there. මා ගිය හැම තැනකම ස්වාමීන් වහන්සේ එහි මා සමග සිටියා. நான் சென்ற இடமெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். That expression is in Ezekiel 48, the last verse, verse 35. එම ප්‍රකාශනයේ තිබෙන්නේ එසේකියල් 48 අන්තිම පදයේ 35 වෙනි පදය. எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 35ஆம் வசனத்தில் அங்கே காணப்படுகிறது. But that experience has become ours as well. The Lord is there. එම අත්දැකීම අපිට වෙලා තියෙනවා. ස්වාමීන් වහන්සේ එහිය එතන ඉන්නවා. அந்த அனுபவம் எங்களுடைய அனுபவமாக இருக்கிறது. கர்த்தர் அங்கே காணப்படுகிறார். This is the experience that will take us into the new week. මේක තමයි අපි ඊළඟ සතියට ගෙනියන අලුත් අත්දැකීම. அடுத்த வாரத்துக்குள் எங்களை கொண்டு போகும் அனுபவம் இதுவே. This is the assurance that we have. මේ අපිට තියෙන සාහිතිකකම. இது தான் எங்களுக்கு இருக்கும் நிச்சயம். So we start with Jehovah Rohi or Ra, and then never ending experience thereafter Jehovah Shammah. අපි පටන් ගන්නේ මොකද? Jehovah Rohi, Ra, ඉන්දියා කියන අත්දැකීමෙන්. ඊට පස්සේ නොනවතින අත්දැකීම ස්වාමීන් වහන්සේ එළිය Jehovah Shammah. யெகோவா ரோஹி, யெகோவா ரா என்ற அனுபவத்தில் ஆரம்பித்து ஒரு நாளும் முடிவடையாத யெகோவா ஷம்மா என்ற அந்த அனுபவத்திலே நாங்கள் காணப்படுகிறோம். So dear brothers and sisters, let us continue to worship the Lord, thinking, meditating on these lines. මේ පද ගැන අපි හිතමින් নমස්කාරය කරමු. நாங்கள் இந்த காரியங்களை நினைவில் வைத்துக்கொண்டு ஆராதனை செலுத்துவோம். And you are invited to worship the Lord as the Lord leads. ඔබට ආරාධනා කරන්නේ ස්වාමීන් වහන්සේ ඔබට මඟ පෙන්වන ආකාරයට নমස්කාර කිරීමටයි. கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டும் விதத்திலே நீங்கள் அவரை ஆராதியுங்கள். You will hear two brothers worshiping, and they actually
worship from home, and we will just transmit it here, and you will hear that. After that there will be a few minutes for you to worship at home. Api namaskara කරනවා ගෙදර සිට ඊට බෙදෙනෙක් ඊට ඔබට ගහේ ඊට පස්ව තමයි අපි නමස්කාරය කරන්නේ ඔබලගේ පවුල් වල තනි තනියෙන් නිශ්ශබ්ද කාලය තුල. இருவர் ஆராதிப்பதை நீங்கள் கேட்பீர்கள். அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து ஆராதிப்பார்கள். அதற்கு பிறகு சில நிமிடங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் இருக்கும் இடங்களில் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். Redemption hymnal number 89 we are going to sing. Please sing at home. If you have the redemption hymnal, pick it up, 89. Otherwise you can look at the screen and sing with us. කරුණාකර අංක 34 ගායනා කරන්න දැන් ඔබගේ පොතක් තියෙනවා නම් ගෙදර ශබ්ද නගලා ගායනා කරන්න අංක 34 නැත්තම් ඔබේ ඔය තිරේ දිහා බලලා ගායනා කරන්න අංක 34 අද නමස්කාරයට අතුල් වෙයි. நாங்கள் ஆராதனைக்கு செல்லுமாக 34வது பாடலை பாடுவோம். உங்களிடம் பாடல் புத்தகம் காணப்படுமாயின் நீங்கள் அதை பார்த்து படியுங்கள். அப்படி இல்லாவிட்டால் திரையில் காணப்படும் வார்த்தைகளை பார்த்து பாடுங்கள். Man of sorrows, what a name. brothers and sisters, now we enter into the time of worship. Now let us worship the Lord. ස්වර්ගීය දේවයාණනි වහන්සේට ස්තුති වේවා ප්‍රශංසා වේවා ගෞරව වේවා දේවයාණනි ස්වාමීන් වහන්සේ වහන්සේ මාගේ ආලෝකයත් මට ගැලවීමත් ලබා දුන්නා වූ දෙවියන් වහන්සේ නිසා ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමීනි මා පෞකාරයේක නිවේ බලා යමින් සිටියේදී ඔබ වහන්සේ මට කරුණාව දක්වමින් ඔබ වහන්සේගේ එකම පුත්‍රයා වූ යේසුස් වහන්සේව කල්වරි කන්දට එවමින්
ජීවපොදමින් ඔබේ තුලින් මගේ පව් සියල්ල පවිත්‍ර කොට මටද ස්වාමිනී ඔබ වහන්සේගේ දරුකම ලබා දුන් දීම ගැන ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමිනී. ස්වාමිනී ඔබ වහන්සේ මට සියලු යාපත් මාර්ගය පෙන්වා දෙමින් මාව ආරක්ෂා කරන නිසා ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමිනී. ස්වාමිනී ඔබ වහන්සේගේ පියාපත්යට මාව සංගවාගෙන ආරක්ෂා කරමින් දවසින් දවස මගේ අවශ්‍යතාවයන් සපයා දෙන නිසා ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ස්වාමිනී ඔබ වහන්සේගේ අභිමුඛයේ ඔබ වහන්සේගේ දරුවන් සමග නමස්කාර කරන්නට ඔබ වහන්සේ දුන්නා වූ කරුණාව ගැන ස්තුතිවන්ත වෙනවා. ස්වාමිනී මාගේ නමස්කාරය පිළිගත වෙන අපගේ එකම ගැලවුම්කාර ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ආමෙන්. வானத்தையும் பூமியை படுத்த சர்வாலும் நிச்சயம் தேவனே பாவம் நன்றி எடுத்து சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற பிரதான திட்டங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆம் தேவனே, உலக தோற்றம் முதலாய் நாங்கள் உண்மைக்கு உதவியவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவரே தேவரே எங்களை தெரிந்து எடுத்துக் கொண்டபடி நாம் நன்றி சொல்கிறோம். ஆம் தேவனே, எங்கள் பிரசன்னத்திலே நாங்கள் மாஸ்டர்களாய் நிற்கும்படியாக எங்களை வலுவாதபடி காக்கவும் ஆண்டை கர்த்தாவே உங்கள் சந்நிதியில் நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவன் நீர் சாமி. நீர் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆம் தேவனே, எங்களுடைய ஞானத்தை அளவிட முடியாது. அப்படிப்பட்ட தேவரே கர்த்தாவே, எங்கள் மீது கிருபை வைத்து எங்கள் மீது அன்பு வைத்து ஆண்டவரை என்னை உம்முடையவனாக்கும்படியாக உமது ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்காக ஒப்புக் கொடுத்தபடி நான் நன்றி சொல்கிறேன். அவர் மூலமாக சுவாமி தேவரே என்னை மீட்டுக் கொண்டிருப்பபடி நான் நன்றி சொல்கிறேன். ஆம் தேவனே, நான் பெறப்போகிற புத்திர சுவீகாரத்துக்கு அச்சாரமாய் உமது ஆகியானவரை நானே என்னை முத்திரையிட்டிருப்பபடி நான் நன்றி சொல்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட உமது சமூகத்திலே மெய் துதிக்க கொடுத்து கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். எனக்கு மறைத்து ஜீவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
Dear brothers and sisters, let us come to the table of the Lord. प्रिय सहोदर सहोदरीනි අපි දැන් ස්වාමින් වහන්සේගේ මේසේ වෙත ළඟා වෙමු. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக வருவோம். Those who have prepared bread and the cup at home, please now get ready to break bread. දැන් මේ රොටි සහ මිදුෂ සූදානම් කරගත් අය නිවසේ සූදානම් වන්නේ රොටි කැඩීමට. அப்பத்தையும் பாத்திரத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய வீடுகளில் அப்பம் பிற்பதற்கு ஆயத்தமாகுங்கள். We would like to read in your hearing the meaning of new life as found in Colossians chapter 3, 1 to 10. අප ඔබ අසා සිටින විට කියවන්න කැමති නව ජීවිතයේ තේරුම කොලොසි 3:1 10 දක්වා. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 10ஆம் வசனம் வரை ஒரு புதிய ஜீவனின் அர்த்தத்தை குறித்து நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். Please follow in your Bibles. Colossians 3, 1 to 10. කරුණාකර බයිබලෙන් බලා ගන්න. කොලොසි 3:1 10 දක්වා. தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தில் கவனித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம் வரை. ඉතින් නුඹලා ක්‍රිස්තුස් වහන්සේ සමග නැගිටවනු ලද්ද වුණා. උසස් තැන තිබෙන දේවල් සොයාගන්න. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ වැඩ ඉඳිනසේ. පොළොවේ තිබෙන දේ නොව උසස් තැන්හි තිබෙන දේම සලකා බලලා. මක්නිසාද නුඹලා මල හොය. නුඹලාගේ ජීවනය ක්‍රිස්තුස් වහන්සේ සමග දෙවියන් වහන්සේ තුල සංගවා තිබේ. අපේ ජීවනයේ වන ක්‍රිස්තුස් වහන්සේ ප්‍රකාශ වන කල නුඹලා තුන්වහන්සේ සමග තේජසින් ප්‍රකාශ වන්නහුය. එබැවින් පොළොවේ තිබෙන නුඹලාගේ අවයවය එනම් වේශ්‍යාකම, අපිරිසුදුකම, කාමරාගය, නපුරු තෘෂ්ණාව, රූප වැඳීම වූ තණ්හාව නසාපල්ලා. මේ දේවල් නිසා දෙවියන් වහන්සේගේ උදහස
අකීකරුකමේ පුත්‍රයන් පිටට පැමිණෙන්නේ. නුඹලා පසුගිය කාලයේහි ඒ දේවල ජීවත් වූ කල ඒවායෙහි හැසිරුණහුය. නමුත් දැන් නුඹලා ඒ සියල්ල කෝපය, උදහස, ක්‍රෝධය, අපහාසය, නින්දා කිරීම, නුඹලාගේ මුඛයෙන් නික්මන කත කතාව පහ කරපල්ලා. එකිනෙකාට බොරු නොකියල්ලා. මක්නිසාද නුඹලා පරණ මනුෂ්‍යයාගේ ක්‍රියා සමග අහක දමා අලුත් මනුෂ්‍යව මෙමුදරන් වහන්සේගේ රූපය ලෙස සම්පූර්ණ දැනගන්න සඳහා අලුත් කරනු ලබන ඒ අලුත් මනුෂ්‍යව පැළඳ ගත්තහුය. I'm going to read in English the relevant verses only. I will be reading from verse 8 to 10. 8 සිට 10 දක්වා පමණක් මම කියවන්ට යනවා ඉංග්‍රීසි භාෂාවෙන්. But now you also put off all these: anger, wrath, malice, blasphemy, filthy communication out of your mouths. Lie not one to another, seeing that you have put off the old man with his deeds, and have put on the new man, which is renewed in knowledge after the image of him that created him. நான் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன் 8ஆம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம் வரை. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. Dear brothers and sisters, we all know that according to 1 Corinthians 11:28, there has to be an examination of our lives before we come to the table. අප මේසයට එන්න ප්‍රථමයෙන් අපගේ ජීවිත සෝදිසි කර ගැනීමක් අවශ්‍ය බව පළවෙනි කොරින්තිය 11:28ට අනුව අපි දන්නවා. 1 கொரிந்தியர் 11:28 படி நாங்கள் அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக வருவதற்கு முன் நாங்கள் எங்களை சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று. We should have examined our lives yesterday, maybe in the evening or this morning, to make sure that we could come to the table of the Lord to remember Him. අපි අපිව සෝදිසි කර ගැනීම කරන්න තිබුණේ ඊයේ දවසේ හවස මත අද උදෑසන. අපි මොකද වග බලා ගන්න පිණිස අද අපිට සුදුසු ලෙස සහභාගී වෙන්න පුළුවන් වෙන පිණිස. நாங்கள் எங்களை சோதித்து பார்க்க வேண்டியதாக இருந்தது நேற்றைய தினத்தில் மாலை வேளையில். அப்படி அல்லாவிட்டால் இன்று காலையில் அந்தபடி நாங்கள் கர்த்தருடைய பந்திக்கு வருவதற்கு எங்களை தயாராக்கிக் கொள்ளுவோம். There are sins that so easily beset us. පාප තියෙනවා අපිව පහසුවෙන් අසු කර ගන්න පාප. எங்களை லேசாக பற்றிக் கொள்ளுகிற பாவங்கள் காணப்படுகிறது. The apostle here is listing some of them. මේ ප්‍රේරිතතුමා මේව මත ලයිස්ට්ුවක් දීලා තියෙනවා. இந்த அப்போஸ்தலன் அதை இங்கே பட்டியலிட்டு இருக்கிறார். Anger, wrath, malice, blasphemy, that is using the name of God in vain. Filthy communication, lying one to another. ඉතින් මෙන්න මේ දේවල් කෝපය, උදහස, වෛර, ක්‍රෝධය, අපහාසය, ඒක මේ දෙවියන් වහන්සේගේ නාමය අගෞරවයෙන් විදිහට පාවිච්චි කිරීම. ඊළඟට මුඛයෙන් නික්මෙන කත කතාව, එකිනෙකාට බොරු කීම, මෙවැනි දේවල්. இங்கே காணுகின்றோம் கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், அப்படி என்றால் தேவனுடைய நாமத்தை வீணாக பாவிப்பது, வம்பு வார்த்தைகள், பொய் சொல்லுவது போன்ற காரியங்கள். Have you failed in these areas? Have you repented of that and have you received forgiveness? මෙන්න මේ කාරණා පිළිබඳව ඔබත් වැටලා තියෙනවා. ඔබ ඒ පාපය වුණාගෙන කියා තිබෙනවා, පාපෝච්චාරණය කර සමාව ලබාගෙන තිබෙනවා. நாங்கள் இந்த காரியங்களை குறித்து வீழ்ச்சி அடைந்தவர்களாக தேவனிடம் இந்த பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? According to the word of God, not only doing evil is sin, but even talking about evil that the other people have done, that is also sin. වචනයට අනුව මේ නිසා නපුර කිරීම විතරක් නෙමෙයි පාපය. වෙන කෙනෙකු කරපු නපුරක් ගැන කතා කිරීම පවා පාපයක්.
தேவனுடைய வார்த்தையின்படி பொல்லாப்பை செய்வது மாத்திரமல்ல பாவமாயிருக்கிறது, மற்றவர்கள் செய்யும் பொல்லாப்பை குறித்து பேசுவதும் ஒரு பாவமான காரியமாயிருக்கிறது. So it is essential that we compare ourselves with the high standards that are laid down in the scriptures. මේ නිසා දේව වචනයෙන් අපට දී තිබෙන ඒ ඉහළ ප්‍රමීතීන් එක්ක අපිව සංසන්දනය කර ගැනීම වැදගත්. அதனால் தேவனுடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த தரங்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்ப்பது முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. Let a man examine himself, so let him eat of that bread and drink of that cup. තම තමාව සෝධි කරගෙන ඒ රොටි කෑවාවේ කුසලාණින් බීවාවේ. ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சோதித்தறிந்து அந்த அப்பத்தை புசித்து பானத்தை பானம் பண்ணுவாங்க. It's a privilege but also a great responsibility to come in the worthy manner. මේක අපිට තියෙන ලොකු වරප්‍රසාදයක්. නමුත් ඒ වගේම වදකීමක් සුදුසු ආකාරයට සහභාගී වීම. தகுந்த விதத்தில் பங்கு கொள்வது எங்களுக்கு இருக்கும் ஒரு கடமையும் ஒரு பொறுப்பும் ஒரு வரப்பிரசாதமாய் காணப்படுகிறது. Gracious loving heavenly Father, we thank and praise thee for the exhortation in the word of God that we may overcome sins that so easily besetting us, and wherever we have failed, Lord, we need to receive forgiveness, and it is possible, and with a renewed spirit to come, because he restoreth my soul. Thank the Lord for this experience of new cleansing, and we are coming to remember the Lord Jesus, our loving Savior, him giving his body on the cross, shedding his blood on the cross, so that now atonement is made. We belong to thee, loving Lord. May our remembrance of the Lord be very real and true. Lord, we thank you for the emblems, bread and wine. Bless them to us. Accept our thanksgiving. In the name, loving Savior, the Lord Jesus Christ. Amen. The Lord Jesus, the same night in which he was betrayed, took bread, and when he had given thanks, he broke it and said, "Take, eat, this is my body which is broken for you. This do in remembrance of me." After the same manner also he took the cup when he had supped, saying, "This cup is the New Testament in my blood. This do ye as oft as you drink it in remembrance of me. For as often as you eat this bread and drink this cup, ye do show the Lord's death till he come." கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, "நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்" என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, "இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்" என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ස්වාමී වූ යේසුස් වහන්සේ පාවා දුන් ලැබූ රාත්‍රියේදී උන්වහන්සේ රොටි රැගෙන ස්තුති කොට කඩා, "මේක නුඹලා උදෙසා දෙන්නා වූ මාගේ ශරීරය, මා සීගිරිම පිණිස මේ කරපල්ලායයි" කීසේක. එලෙසම රාත්‍රී කෑමෙන් පසු කුසලානද්දී මේ කුසලාන මාගේ ලේන් පිටු නවුත් කිරුසුමිය. යම් පමණවර නුඹලා මින් බොන්නහුද, එපමණවර මා සීගිරිම පිණිස මේ කරපල්ලායයි කීසේක. මක්නිසාද නුඹලා යම් පමණවරක් මේ රොටි කන්නහුද, කුසලානින් බොන්නහුද, ඒ පමණවරක් ස්වාමින් වහන්සේ වෙනතුරු නුඹලා වහන්සේගේ මරණය ප්‍රකාශ කරන්නහුය. So dear brothers and sisters, please now break bread and share it among yourselves as families. එනම් දැන් කරුණා කර රොටි කඩා ඔබගේ පවුලේ අය සමග බෙදා ගන්න, කුසලානයත් ඒ ආකාරයෙන් බෙදා ගන්න. தயவு செய்து உங்கள் மத்தியில் உங்களுடைய குடும்பங்களுக்கு இடையில் நீங்கள் இப்பொழுது அப்பப்பித்து நீங்கள் அவரை நினைவு கூறுங்கள்.
Let us pray. Gracious, loving Father, we thank Thee for this communion with the Lord Jesus Christ, a deep, consecrated communion through our spirit that we could worship Him, could almost touch Him, loving Father. We thank Thee for the ministry of the blessed Holy Spirit, facilitating, enabling this kind of intimacy with the Lord Jesus. We thank Thee for the breaking of bread. Lord, Thou hast been our portion, our strength, beyond the bread that is visible, beyond the cup that is visible. We receive our strength from Thee. O Lord Jesus, we feed upon Thee, we meditate on Thee, we think on Thee, we contemplate the Lord Jesus and all His virtues. We thank and praise Thee that this is possible now. And Lord, today we are fully satisfied, we are strengthened through this communion. Now, loving Lord, lead us into the new week. We thank Thee, Lord, for the great company of Thy people all over the world, starting with our own city, our fellow believers gathering at home. Lord, for some reason, any believer of our fold who is neglecting this breaking of bread today, for some reason not able to gather at the table to worship the Lord, we pray Thou will have mercy on such a person. Give them that desire to come together in this manner to worship the Lord. Minister to them, restore them, strengthen them. Our enemy is the world. Our enemy, O Lord, is this self-centered life. Our enemy is trying to take us away from the Lord through these difficult times. Help every believer, revive them, quicken them, Lord, bring them back, restore them to Thee, that they may look for opportunities of worship and fellowship together, even to have this kind of fellowship online. Loving Father, we thank Thee for the greater company of the body of believers around this country, different cities, villages. Lord, be with them, strengthen every one of them, and our neighboring country, great land of India, and the land of Nepal, and all the other South Asian region. We remember them, Lord, too numerous to talk about, but Thou knowest every one of them. And the Far East, and the North, and the West. Yes, Lord, all the believers, all over the globe, we pray that Thou would help them, and Lord, encourage, prepare us for Thy coming. This wonderful mystery of the Church of the Lord Jesus, the body of Christ, we will understand on that day of reckoning, the day of Jesus Christ, when He will appear in the clouds and when we will be caught up to meet the Lord in the air. We thank and praise Thee. Now, loving Lord, accept our gratitude for everything, and now we give ourselves into Thy hands. Consecrate afresh. Loving Lord, bless the time of the meditation of the Word of God, and also as we consecrate our offerings to the Lord, whether at home, Lord, we pray that You will be with everyone and bless the offerings. Accept our thanksgiving and praise now. In the name of loving Savior, the Lord Jesus Christ, we pray. Amen. Praise the Lord. Thank you, brothers and sisters, for connecting through or via Facebook or other means to fellowship and to break bread. දෙවන ස්තුති වේවා ඔබ සෑම දිනාට මේ ආකාරයට මූණ පොත හරහා හෝ වෙනත් ආකාරයකින් මෙසේ
සම්බන්ධ වීමට ලැබීම සහභාගීකමට. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபேஸ்புக்கின் மூலமாக நீங்கள் எங்களோடு இணைந்து அவரை ஆராதிக்க நாங்கள் ஒன்றாக ஐக்கியம் கொள்ள கிருபை கொடுத்ததற்காக. The possibility and the date of meeting physically in one place is still uncertain. අප ශාරීරිකව එක තැනක රැස් වෙලා සහභාගීකම් පැවැත්වීමේ හැකියාව හෝ දිනය තාම ස්ථිරව කිව නොහැකි. சரீர பிரகாரமாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் ஆராதிக்க ஒன்று கூட கிடைக்கும் நாளை குறித்து இன்னும் எங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லாமல் காணப்படுகிறது. So please forgive us for giving you some hope of gathering on Wednesday, which now appear to be not possible. So we have to gather once again on Zoom, prayer meeting, Wednesday at 7 o'clock in the evening. සමාවන්න අපිට රැස් වී යාඥාවක් පැවැත්වීමේ හැකියාවක් ගැන අපි කතා කර තිබුණා. නමුත් දැන් පෙරෙන හැටියට එසේ කළ නොහැකි. මේ නිසා ලබන බදාදා යාඥා මෙහෙය Zoom හරහා කෙරෙන්නේ ராத்திரி 7ට. எங்களை மன்னிக்கவும். நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்திருந்தோம் ஒன்று சேர்ந்து ஜெபத்தில் ஒன்று கூடுவதாக இந்த கிழமை. ஆனால் நாங்கள் அப்படி ஒன்று கூட முடியாது. ஆனால் ஜூம் மூலமாக நாங்கள் 7 மணிக்கு ஜெபத்திலே ஒன்று கூடுகிறோம். Yes, many of you have smartphones or computers. Those who have smartphones, you have to download this particular program called Zoom. Or if you have a computer, you can and have Wi-Fi connected to the internet. You can, even without downloading the program, you can connect up once we send you the link. ඉතින් ප්‍රිය සහෝදර සහෝදරියනි, මේ Zoom එකට ඔබලගේ ස්මාර්ට්ෆෝන් එකක් ඇති සමහර විට ඒක හරහා සම්බන්ධ වෙන්න නම් ඒ Zoom කියන ඒ software එක ඔබ program එක download කරගන්න ඕනේ. ඒ වගේම එහෙම නැත්නම් computer එකක් තියෙනවා නම් Wi-Fi තියෙනවා නම් ඔබට පුළුවන් කෙලින්ම සම්බන්ධ වෙන්න අපි link එක ඔපුවාම. உங்களிடம் ஒரு ஸ்மார்ட் போன் காணப்படுமாயின் நீங்கள் அந்த ஜூம் என்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர் பாவிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த நாங்கள் அனுப்பும் லிங்க் மூலமாக இணையதளத்தின் மூலமாக நீங்கள் ஒன்று சேர்ந்து கொள்ளலாம். It has been observed that some brothers and sisters, this is not fault finding, but neither is it a rebuke, but a reminder. Some brothers and sisters who join in various meetings, Zoom or any other particular internet-based programs, still do not come for the prayer meeting, join up for the prayer meeting. So please make sure that you save your data by reducing other activities on the net, but joining at the prayer meeting time, the very precious time. ඉතින් සහෝදර සහෝදරියනි, මේක පැමිණිලි කිරීමක් හෝ වැරදි සෙවීමක් නොවේ, මතක් කර දීමක්. අපි නිරීක්ෂණය කරලා තිබෙනවා අධිහිමිවන්තයන් මේ Zoom සහ විවිධ සමාජ ජාල ඔස්සේ මේ අන්තර්ජාලයේ සැරිසරනවා, ක්‍රියා කරනවා. නමුත් යාඥා මෙහි වෙලාවට සම්බන්ධ නොවීම මේක හොඳ නැහැ. එම නිසා කරුණාකර ඔබ ඇවිල්ලා එකතු වෙන්න කියලා ඉල්ලා සිටිනවා බදාදා හවස 4ට යාඥාවට. நாங்கள் கவனித்திருக்கிறோம். இது ஒரு குறையாக கூறவில்லை, ஒரு நினைவு கூறுவதாக கூறுகிறோம். நாங்கள் கண்டிருக்கிறோம் இணையதளத்தின் மூலமாக மற்ற காரியங்களில் விசுவாசிகள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் ஜெப கூட்டத்துக்கு ஒன்று சேராமல் காணப்படுகிறார்கள். உங்களுடைய டேட்டாவை நீங்கள் கவனமாக பாவித்து இந்த மிகவும் முக்கியமான ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Concerning the building Christian Fellowship Center, it will be open from tomorrow morning. The gate will be open and the doors will be open. During daytime, you could come and maybe come in and greet those who are here, few who are here living in the premises, and you can have prayer or reading of the Bible. The place is open, but only 5 people are allowed at a time. So that is the reason we are not having any meetings. Then සහෝදර සහෝදරනි, මේ ක්‍රිස්තියානි සහෝදර මධ්‍යස්ථානයේ ගොඩනැගිල්ල හෙට සිට විවෘතයි. දොර ඇරලා තිබෙනවා, ගේට්ටු ඇරලා තිබෙනවා. ඔබට ඇතුළට එන්න පුළුවන්. ඇවිල්ලා මෙහි ජීවත් වෙන සහෝදර සහෝදරියන්ට ඔබට පුළුවන් සුබ පතන්න. ඒ වගේම බයිබලය කියවන්න, යාඥා කරන්න. එවැනි දේවල් කරන්නටත් මේ ගොඩනැගිල්ලේ ඉඩකඩ තිබෙනවා. හැබැයි එක වතාවකට 5 දෙනෙකුට විතරයි ඉන්න පුළුවන් ඇතුළේ. ඒක නිසායි අපි රැස්වීම පවත්වන්නේ නැත්තේ.
பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் தொடக்கம் கிறிஸ்தவ ஐக்கிய ஸ்தாபனம் என்றும் இந்த கட்டிடம் திறக்கப்பட்டு காணப்படும், கேட்கள் திறந்து காணப்படும். நீங்கள் வந்து இங்கே தங்குகிறவர்களை கண்டு அவர்களை நீங்கள் வாழ்த்தி அத்துடன் ஜெபம் செய்யவும் வேதத்தை வாசிக்கவும் நீங்கள் வரலாம். ஆனால் ஒரு நேரத்துக்கு 5 பேர் மாத்திரமே இங்கே உள்ளே வரலாம். அதனால் தான் எங்களுக்கு மற்ற கூட்டங்களை நடப்பிக்க முடியாமல் நாங்கள் இருக்கின்றோம். According to the government health regulations, when you come in, please wear a mask and also wash the hands, provided the sinks are there, the sink is provided, and remove your footwear and come inside. අපි ඉල්ලා සිටිනවා ආණ්ඩුවේ තිබෙන්නා වූ එම සෞඛ්‍ය නීති රීති වලට අනුව ඔබ එනවා නම් ඔබ ඇවිල්ලා ඔබ මුඛ ආවරණයක් දමාගෙන ඉන්නට ඕනේ. ඒ වගේම අත් සෝදන්න ඕනේ තිබෙන්නා වූ සිංක් එකෙන්. ඒ වගේම පාවහන් ගලවා ඇතුල් වන්න. அரசாங்கத்தில் சொல்லியிருக்கிற விதத்தில் நீங்கள் இங்கே வரும் பொழுது நீங்கள் அந்த முகம் மூடியை நீங்கள் பாவிக்க வேண்டும். அத்துடன் உங்களுடைய கைகளை வெளியே காணப்படும் சிங்கில் கழுவ வேண்டும். உங்களுடைய செருப்புகளை நீங்கள் கலட்டி வைத்து உள்ளே வர வேண்டும். Ministry of Sunday School will continue. We are planning to send some activity pack to children, Sunday school children, and we would invite all the teachers whenever they are contacted. Please coordinate and help cooperate in this ministry. අපි මේ ඉරිදා පාසල් ළමයින්ගේ සේවය කරන්න තවදුරටත් උත්සාහ කරනවා. යම් කිසි ක්‍රියාකාරකම් සහිත පොත් දුනුවක් හෝ යම් පත්‍ර ඔබට එවන්නත් බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ගුරුවරුන් ඉල්ලනවා ඔබව සම්බන්ධ කරගත් විට දුරකථනයෙන් කරුණාකර ප්‍රතිචාර දක්වා එම සේවයට හවුල් වන්න. ஞாயிறு பாடசாலை ஊழியமும் தொடர்ந்து செய்து கொண்டு போக நாங்கள் இத்தனைக்கின்றோம். பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை நாங்கள் அவர்களுக்கு வீடுகளுக்கு அனுப்பி வைக்க இருக்கின்றோம். அதே போல ஆசிரியர்கள் உங்களை தொலைபேசியின் மூலம் நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஊழியங்களுக்காக உடன்படுங்கள். Please remind the parents, encourage your children to memorize the word of God, and you can upload memory verses recited by your child to our e-fellowship WhatsApp media, and so everybody will be encouraged. දෙමාපියන් ඉල්ලනවා දරුවන්ට කටපාඩම් කරවන්න දේව වචනය. ඔවුන්ට පුළුවන් ඒවා අපේ WhatsApp e-fellowship කියන මාධ්‍යයට නිකුත් කරලා හැමදෙනාටම ධෛර්යයක් ගෙන දෙන්න. பெற்றோர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கள். தேவனுடைய வசனத்தை மனப்பாடம் செய்வதற்கு அத்துடன் அந்த e-fellowship WhatsApp குரூப்பில் நீங்கள் அதை போட்டால் அதை மற்றவர்களும் கண்டு கொள்ளலாம். This afternoon at 1:30 will be a youth discussion. Please join in, young people. අද කහමාරට තරුණයගේ තිබෙනවා සාකච්ඡාවක්. කරුණාකර එකතු වෙන්න තරුණයගෙන් ඉල්ලා සිටිනවා. இன்றைய பால் 1:30 மணிக்கு வாலிபர்களுக்கான ஒரு கலந்துரையாடல் காணப்படும். தயவு செய்து வாலிபர்கள் Facebook மூலமாக கலந்து கொள்ளுங்கள். If you consecrate your offerings to the Lord, you can either bring it to us or you can even do a bank transfer or deposit according to the details you already know. If you do a bank transfer, you please try to send us a message or please call us and tell us so that we can keep track of that. අපි ඉල්ලා සිටිනවා ඔබ ස්වාමීන් වහන්සේට පඬුරු කැප කරන්නේ නම් ස්වාමීන් වහන්සේට පඬු දීමේදී ඔබ වෙන් කරන දේ අපිට ගෙනත් බාර දෙන්නත් පුළුවන්. එහෙම නැත්නම් බැංකුවට දමනවා නම් බැංකුවට යවනවා නම් කරුණාකර SMS එකකින් අපිට දන්වන්න. එහෙම නැත්නම් ඇවිල්ලා කියන්න, ටෙලිෆෝන් එකකින් කියන්න. ඒතර අපිට ඒක අපිට ගණන් තියාගන්න පුළුවන් ඒ සිදුවෙන යම් ඒ ගනුදෙනු. கர்த்தருக்கு காணிக்கையை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை வேறுபடுத்தி வைத்து அதை எங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் பேங்க் மூலமாக அதை அனுப்பி வைக்கிறீர்கள் என்றால் அதை அனுப்பிய பின்பு எங்களுக்கு SMS மூலமாகவோ தொலைபேசி மூலம் கால் பண்ணி நீங்கள் எங்களுக்கு அதை அறிவியுங்கள். அப்பொழுது எங்களுக்கு அதை கணக்கு வைத்துக் கொள்ள முடியுமா இருக்கும். We are going to spend some time singing just one verse of number 90 from the Convocation Songbook. උතුම් ගී පොතේ අංක 90 එක පදයක් ගායනා කරමින් අපි දැන් ඊට පසු තිබෙන කොටසට යනවා දේව වචනය ඇසීමට. உன்னத கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 90வது பாடலில் ஒரு பகுதியை பாடி நாங்கள் அதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். නෑ තේජසීමා අංක 90 ඔබට පොතක් තිබෙනවා නම් එහෙම නැත්නම් මේ තිරය බලන්නත් පුළුවන්.
Kristu Raja Sarai Tiraye Samadama Seveyade Seveyade Anugraha Pala Durasnave Yesu Swami Sada Anugraha Pala Durasnave Yesu Swami Sada Devaraja Sobana Samadani Demi Chiriti Deva Atma Purana Kamavina Adimana Devaraja Sobana Samadani Demi Chiriti Deva Atma Purana Premacharika Charika, Prema Charika, Ramaniya Jiva Charika. Kristu Raja Sarai Tiraye Samadama Seveyade Seveyade Anugraha Pala Durasnave Yesu Swami Sada Anugraha Pala Durasnave Yesu Swami Sada Let us now listen to the word of God. நாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். Dear brothers and sisters, for this morning's meditation we are going to read from the book of Matthew chapter 28. Priya Sahodara Sahodrini, adu udayasana menehi kirima sandaha Matthew 28 වෙනි පරිච්ඡේදයෙන් අපි කියවන්නට යනවා. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தின் தியானத்திற்காக வாசிப்புக்காக மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க போகிறோம். Matthew chapter 28, we are going to read from verse 18 to 20. Matthew 28යි 18 සිට 20 දක්වා අපි කියවන්නට යනවා. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடக்கம் 20ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். And Jesus came and spake unto them, saying, All power is given unto me in heaven and in earth.
Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost, teaching them to observe all things whatsoever I have commanded you. And lo, I am with you always, even unto the end of the world. Amen. යේසුස් වහන්සේ උන් ළඟට ඇවිත් කතා කොට ස්වර්ගයේද පොළොවේද සියලු බලය මට දී තිබේ. එබැවින් නුඹලා ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරපල්ලා. පියාණන්ගේත් පුත්‍රයාණන්ගේත් සුද්ධාත්මයන්ගේත් නාමයට ඔවුන් බෞතිස්ම කරපල්ලා. මා විසින් නුඹලාට අනකල සියල්ලම පවත්වන්නට ඔවුන්ට උගන්වාපල්ලා. මමද ලෝකාන්තය දක්වා සෑම කල්ලිම නුඹලා සමග සිටිමි කීසේක. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Dear brothers and sisters, today I want to conclude this series of messages on the theme, the test of times. ප්‍රිය සහෝදර සහෝදරියනි, කාලයන්හි සෝදිසිය කියනා වූ මාතෘකාවෙන් යන මුළු මේ දේශනා මාලාව අද මම අවසන් කරන්නට බලාපොරොත්තු වෙනවා. பிரியமான சகோதர சகோதரிகளே, காலங்களின் சோதிப்பு என்ற தலைப்பில் செய்து கொண்டிருந்த இந்த செய்திகளை இன்றைய தினத்தில் முடிக்க விரும்புகின்றேன். We looked at three kinds of tests that God brings about during these difficult times in our life. අපේ ජීවිතවල අමාරු අත්දැකීම් තුල දෙවියන් වහන්සේ අපව සෝදිසි කරන ආකාර තුනක් ගැන අපි බැලුවා. எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமான காலங்களுக்குள் தேவன் எங்களை சோதிக்கும் மூன்று காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். Firstly, God tests our faith in God. පළමු කොට දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය ඇදහිල්ල දෙවියන් වහන්සේ சோதிசி කරනවා. முதலாவதாக தேவன் பேரில் இருக்கும் விசுவாசத்தை தேவன் சோதிக்கிறவராய் இருக்கிறார். Secondly, God also tests our fear of God. දෙවනුව දෙවියන් වහන්සේ කෙරෙහි බයත් උන්වහන්සේ சோதிசி කරනවා. இரண்டாவதாக தேவனை குறித்ததான பயத்தையும் தேவன் சோதிக்கிறார். And thirdly, God tests our faithfulness towards him. තුන්වෙනුව උන්වහන්සේ කෙරෙහි අපේ විශ්වාසවන්තකම දෙවියන් වහන්සේ சோதிசி කරනවා. மூன்றாவதாக தேவனை குறித்த எங்களுடைய உண்மைத்துவத்தை தேவன் சோதிக்கிறவராய் இருக்கிறார். In that we looked at some of the areas that God tests our faithfulness. දෙවියන් වහන්සේ අපේ විශ්වාසවන්ත භාවය சோதிசி කරන පැතිකඩ කීපයක් අපි බැලුවා. தேவன் எங்களுடைய உண்மைத்தனத்தை சோதிக்கும் சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். Firstly, he tests our faithfulness in relation to the coming of the Lord Jesus, the second coming of the Lord Jesus. පළමු කොට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවනි පැමිණීමට සම්බන්ධව අපේ විශ්වාසවන්තකම උන්වහන්සේ சோதிசி කරනවා. முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை குறித்த காரியத்தில் எங்களுடைய உண்மைத்துவத்தை அவர் சோதிக்கிறார். Secondly, God is testing our faithfulness in relation to our concern for the believers, the people of God, the family of God. දෙවනුව දෙවියන් වහන්සේගේ ජනතාව, දෙවියන් වහන්සේගේ පවුලේ උදවිය ගැන අපේ සැලකිල්ල ගැන තිබෙන්නා වූ අපේ විශ්වාසවන්තකම දෙවියන් වහන්සේ சோதிசி කරනවා. இரண்டாவதாக தேவனுடைய குடும்பத்தை, தேவனுடைய பிள்ளைகளை குறித்ததான கரிசனையில் நாங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று தேவன் சோதிக்கிறார். And today we are going to look at the third one and the final one, and that is God is testing our faithfulness in relation to the commission, the commandment that God has given to us according to Matthew chapter 28 verses 18 to 20. තුන්වෙනුව සහ අවසාන වශයෙන් අපි අද බලා ගන්නට යන්නේ දෙවියන් වහන්සේ අපට දී තිබෙන ඒ අනයට සම්බන්ධව දෙවියන් වහන්සේ අපේ විශ්වාසවන්තකම සෝදිසි කරනවා. එය අපි මතෙව් 28 වෙනි පරිච්ඡේදයේ
18 සිට 20 වෙනකන් තිබෙන කොටසේ බලාගත්තා. மத்தேயு 28:18 இலிருந்து 20 வசனம் வரை இருக்கும் பகுதியில் நாங்கள் மூன்றாவது காரியத்தை காண்கின்றோம். அவர் கொடுத்த கட்டளைக்கு நாங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று தேவன் சோதிக்கிறார். Matthew chapter 28 verse 19 was given as a promise to the church here at the Christian Fellowship Center this year. මේ ක්‍රිස්තියානි සහෝදර මධ්‍යස්ථානයේ රැස් වෙන්නා වූ සභාවේ ඇදහිලිවන්තයන්ට පොරොන්දුවක් ලෙස මේ අවුරුද්දට මතෙව් 28:19 දෙනු ලැබුවා. மத்தேயு 28:19 வசனம் கிறிஸ்தவ ஐக்கிய ஸ்தாபனத்தில் கூடுகிற விசுவாசிகளுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக இந்த வருடத்துக்கு கொடுக்கப்பட்டது. And God is testing whether we have been faithful in obeying that commandment, in fulfilling that commandment of the Lord. දෙවියන් වහන්සේ අපව සෝදිසි කරන අපේ විශ්වාසවන්තකම එම උන්වහන්සේ දුන්නා වූ ඒ ආඥාව ඒ අනේට අපි විශ්වාසවන්තව සිට තිබෙනවද කියා උන්වහන්සේ සෝදිසි කර බලනවා. தேவன் கொடுத்த அந்த கட்டளைக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று தேவன் இந்த காலங்களின் மூலமாக எங்களுடைய உண்மை தன்மையை அவர் சோதித்து அறிகிறார். And we find in this hopeless world only the gospel of the Lord Jesus can give us some hope to live. මේ බලාපොරොත්තුවක් නැති ලෝකයේ යේසුස් වහන්සේගේ සුභාරංචිය පමණයි අපට යම් බලාපොරොත්තුවක් ගෙනදී අපව ජීවත් කරන්නට පුළුවන් වූ එකම දෙයක් තිබෙන්නේ. இந்த எதிர்பார்ப்பு இல்லாத உலகத்தில் இயேசுவினுடைய சுவிசேஷம் மாத்திரமே ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களை தைரியப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. And in the writings of Paul we have this phrase, the hope of the gospel, mentioned in Colossians chapter 1 and verse 23. කොලොස්සි 1:23 පාවුල් තුමා මෙන්න මෙහෙම සඳහන් කරනවා සුභාරංචියේ බලාපොරොත්තුව කියන ප්‍රකාශනය ඔහු පාවිච්චි කරනවා. கொலோசியர் 1 அதிகாரம் 22 வசனத்தில் தமிழில் நாங்கள் காண்கின்றோம் சுவிசேஷத்தின் நம்பிக்கை என்று தமிழில் கூறப்படுகிறது. அது சுவிசேஷத்தின் எதிர்பார்ப்பாக காணப்பட வேண்டும். சுவிசேஷத்தின் எதிர்பார்ப்பை குறித்து பவுல் கூறுகிறார். So dear brothers and sisters, if we need to give some hope to this perishing world, that hope is found only in the gospel of the Lord Jesus Christ, and that is why he has commanded us to go and preach the gospel to all the nations and make disciples. ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරියනි, මේ විනාශ වෙන්නා වූ ලෝකයට යම් බලාපොරොත්තුවක් ගෙන දෙන්නට පුළුවන් නම් එය යේසුස් වහන්සේගේ සුභාරංචිය තුලින් පමණයි ගෙන දෙන්නට පුළුවන්. ඒ නිසා යේසුස් වහන්සේ අපට කියා තිබෙන්නේ ඒ අනේදී තිබෙන්නේ ගොස් සියලු ජාතීන්ට සුභාරංචිය ප්‍රකාශ කර ගෝලයන් කරපල්ලායි කියා. பிரியமானவர்களே, இந்த அழிவுக்கு போகும் உலகத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் மாத்திரமே ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதனால் தான் இயேசு ஆண்டவர் எங்களிடம் கூறுகிறார், சாலருக்கும் சுவிசேஷத்தை கூறி அவர்களை அவருடைய சீஷர்களாக மாற்ற வேண்டும் என்று. And this morning very briefly I am going to go through 7 Bible verses that spells out the hope of the gospel, the hope that the gospel message brings to us and to the people of the world. අද උදෑසන ඊටාම කෙටියෙන් පද 7ක් බලා ගන්නට යනවා. මේ සුභාරංචියේ බලාපොරොත්තු 7, සුභාරංචිය තුලින් අපට ගෙන දෙන්නා වූ බලාපොරොත්තු මොනවාද කියන එක බලන්නට. சுவிசேஷம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை குறித்து 7 வசனங்களின் மூலமாக நாங்கள் மிகவும் சுருக்கமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளப் போகிறோம். And I am going to take these phrases from different verses, though it may be sometimes a little out of context. I am just taking that phrase to explain my point. Then මේ පදවල ඒ පද කොටස් මම ගෙන මේ මම කියන්න හදන කරුණු මම අර්ථ දක්වන්නට උත්සාහ කරනවා. සමහරක් විට ඒ පදේ පසුබිමෙන් එළියට ගලවලා ගන්නට සිදු වෙනවා. இந்த சில கூற்றுகளை நான் அந்த வசனத்தின் பின்னணியில் இருந்து எடுத்து என்னுடைய கருத்தை சொல்வதற்காக பாவிக்கின்றேன். அதனால் அந்த பின்னணியில் இருக்கும் அர்த்தம் சற்று வேறுபடலாம். So we are going to look at the sevenfold hope of the gospel. சுபஹாரංචියේ
සත්ප්‍රකාර බලාපොරොත්තු ගැන අපි බලන්නට යන්නේ. சுவிசேஷத்தின் 7 விதமான எதிர்பார்ப்புகளை குறித்தே பார்க்க போகிறோம். தமிழில் கவனிக்கிறவர்கள் தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒவ்வொரு வசனத்திலும் எதிர்பார்ப்பு என்ற வசனம் தமிழ் வேதாகமத்தில் காணப்படவில்லை. ஆனால் நம்பிக்கை என்ற வசனமே காணப்படுகிறது. அது எதிர்பார்ப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். The first one is 1 Thessalonians chapter 5 and verse 8. 1 Thessalonians chapter 5 verse 8. I am only going to read it in English. Kindly follow it in your Bibles. මම පළවෙනි තෙසලෝනික 5:8 කියවන්නට යනවා. ඉංග්‍රීසි භාෂාවෙන් පමණයි මේ පද සියල්ලම කියවන්නේ. කරුණාකර ඔබේ බයිබලෙන් බලා ගන්න. 1 தெசலோனிக்கேயர் 5:8 நான் வாசிக்க போகிறேன். அது ஆங்கில மொழியில் மாத்திரம் வாசிக்கப்படும். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். But let us who are of the day be sober, putting on the breastplate of faith and love, and for an helmet the hope of salvation. So the first hope is the hope of salvation. එතන පළවෙනි බලාපොරොත්තුව ගැලවීමේ බලාපොරොත්තුව. அங்கே நாங்கள் காண்கிறோம் முதலாவது எதிர்பார்ப்பு ரட்சிப்பின் எதிர்பார்ப்பு. Yes, dear brothers and sisters, it is the gospel of the Lord Jesus that can give us some hope, and that hope of salvation and forgiveness of sin. Oh ප්‍රිය සහෝදර සහෝදරියනි, යේසුස් වහන්සේගේ සුභාරංචිය අපට පාප කමාවේ ගැලවීම ලැබීමේ අපට එම බලාපොරොත්තුව ගෙන දෙනවා. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் பாவ மன்னிப்பின் ரட்சிப்பின் எதிர்பார்ப்பை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. No other good news of this world, however good it may be, is not enough, is not sufficient to give us that forgiveness of sin, the hope of salvation. මේ ලෝකේ ඕනෑම සුභාරංචියක් තිබුණත් ඒ සුභාරංචියේ යහපත් ආරංචිය හොඳ මදි අපට ගැලවීමේ පාප කමාවේ බලාපොරොත්තුව ගෙන දෙන්නට. இந்த உலகத்தில் வெவ்வேறு நற்செய்திகள் காணப்பட்டாலும் பாவ மன்னிப்பை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை அந்த நற்செய்திகளுக்கு இல்லை. But the gospel of the Lord Jesus gives us the hope of salvation. නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සුභාරංචිය ගැලවීමේ බලාපොරොත්තුව අපට ගෙන දෙනවා. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமோ எங்களுக்கு ரட்சிப்பின் எதிர்பார்ப்பை கொண்டு வந்து கொடுக்கிறது. So for this perishing world, that is the message that we have, the gospel of the Lord Jesus, which can give hope of forgiveness of sin. මේ විනාශ වෙන්නා වූ ලෝකයට තිබෙන්නා වූ පණිවිඩය එයයි. යේසුස් වහන්සේගේ සුභාරංචිය අපට ජීවනය ගෙන දෙනවා, පව් කමාව ගෙන දෙනවා. එයයි අපට දෙන්නට පුළුවන් සුභාරංචිය. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் இந்த அழிவுக்கு உள்ளாகும் உலகத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்து கொடுக்கிறது. பாவ மன்னிப்பின் எதிர்பார்ப்பை அதுவே எங்களுக்கு கூறக்கூடிய சுவிசேஷமாய் காணப்படுகிறது. And we are moving on to the second one. I'm not going to explain deeply, but just mention these to you. Then දෙවැනි එක අපි බලා ගන්නට යනවා. මේවා විස්තරාත්මකව මම කියන්නට යන්නේ නැහැ. නමුත් ඉතා කෙටියෙන් මේවා සඳහන් කරනවා පමණයි. நான் இதை விவரிக்க மாட்டேன், ஆனால் மிகவும் சுருக்கமாக கூற போகிறேன். Second one is Titus chapter 1 and verse 2. தேவனி එක தீத்தஸ் 1:2. இரண்டாவது தீத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். And there we have the phrase, the hope of eternal life. එතන අපිට තිබෙනවා சதாகால ஜீவனே பலாபுரத்துவ කියනා වූ වගන්තිය. அங்கே நாங்கள் காண்கின்றோம் நித்திய கால வாழ்வின் எதிர்பார்ப்பு. நம்பிக்கை என்று இருக்கிறது, அது எதிர்பார்ப்பாக வேண்டும். Yes, the gospel of the Lord Jesus gives us hope of eternal life. Oh, இயேசுஸ் වහන්සේගේ සුභාරංචිය සදාකාල ජීවනයේ බලාපොරොත්තුව ගෙන දෙනවා. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் நித்திய கால வாழ்வின் ஜீவியத்தின் எதிர்பார்ப்பை கொண்டு வந்து கொடுக்கிறது. That is not after death, but that is something that you can enjoy while you are upon this earth if you make the decision to obey the gospel, and it will continue to eternity. Oh, එම සදාකාල ජීවනයේ බලාපොරොත්තුව මේ මරණයෙන් පසු තියෙන එකක් නොවේ. නමුත් දැන් පටන්ම
දැන් ඔබ යේසුස් වහන්සේව විශ්වාස කිරීමට ගන්නා වූ තීරණයෙන් ආරම්භ වෙලා එය සදාකාල පුරාවටම ගලා යනවා. ஆம், அந்த எதிர்பார்ப்பானது மரணத்திற்கு பின்பு காணப்படுவது அல்ல, ஆனால் இப்பொழுது நீங்கள் எடுக்கும் தீர்மானத்தில் தங்கியுள்ளது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அந்த நித்திய வாழ்வின் எதிர்பார்ப்பை நீங்கள் பெற்று அதை சதா காலமும் நித்திய காலத்துக்குள்ளும் நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். So this is what we can give to the people of the world. මේ ලෝකේ ජනතාවට දෙන්නට පුළුවන් මෙන්න මෙයයි. இந்த உலகத்தின் மக்களுக்கு கொடுக்கக்கூடியது இதுவே. We may or we may not die of corona, but people need eternal life with the Lord Jesus, in the Lord Jesus. අපි මේ කොරෝනා රෝගය වැළඳිලා මරණයට පත් වෙන්න පුළුවන්, එහෙම නැත්නම් වෙනත් රෝගයකින් මරණයට පත් වෙන්නට පුළුවන්. නමුත් සියලු දෙනාටම இயேசுஸ் වහන්සේ තුල සදාකාල ජීවනය අවශ්‍යයි. நாங்கள் இந்த கொரோனா வியாதியின் மூலம் மரணிக்கலாம், இல்லாவிட்டால் வேறொரு வியாதியின் மூலம் மரணம் அடையலாம். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த நித்திய ஜீவன் தேவையாயிருக்கிறது. We are moving on to the third hope that we have of the gospel, and that is the hope of righteousness. Galatians chapter 5 verse 5. ගලාති 5 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදයට අනුව අපිට තිබෙනා වූ ඊළඟ බලාපොරොත්තුව නම් ධර්මිෂ්ඨකමේ බලාපොරොත්තුව. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் படி எங்களுக்கு இருக்கும் அடுத்த எதிர்பார்ப்பானது நீதியின் எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. Yes, the gospel will give us that hope where we will be taken into account as righteous people, the imputed righteousness of the Lord Jesus. Oh, සුභාරංචිය අපට මේ බලාපොරොත්තුව ගෙන දෙනවා ධර්මිෂ්ඨකමේ. එහෙනම් යේසුස් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම අප පිටට දමනු ලබනවා. ධර්මිෂ්ඨ කොට අපව ගණන් ගනු ලබනවා. ஆம், சுவிசேஷம் அந்த எதிர்பார்ப்பை கொடுக்கிறது, நீதியின் எதிர்பார்ப்பை. இயேசுவினுடைய நீதி எங்கள் மேல் போடப்படுகிறது. நீதிமான்களாக நாங்கள் கணக்கெடுக்கப்படுகிறோம். The Bible says that all our righteous deeds are filthy rags. බයිබලයේ කියනවා අපේ සියලු යහපත් වැඩ, අපේ ධර්මිෂ්ඨ ක්‍රියාවන් සියල්ල කිලිටු වැරහැලිමෙන් කියලා. வேதம் சொல்லுகிறது எங்களுடைய நற்கிரியைகள் யாவும், நீதியின் கிரியைகள் யாவும் அழுக்கான கந்தை துணியை போல் காணப்படுகிறது என்று. So the gospel will give us that hope of righteousness which the Lord Jesus will take account of us as righteous people. සුභාරංචිය අපට ධර්මිෂ්ඨකමේ බලාපොරොත්තුව ගෙන දෙනවා. යේසුස් වහන්සේ අපව ධර්මිෂ්ඨයන් ලෙස ගණන් ගන්නවා. சுவிசேஷம் எங்களுக்கு அந்த நீதியின் எதிர்பார்ப்பை கொடுக்கிறது. இயேசுவானவர் எங்களை நீதியுள்ளவர்கள் என்று கணக்கெடுக்கிறார். And then we move on to the fourth hope that we have through the gospel, and that is Ephesians 1:18. That is the hope of calling. Hope of his calling. ඊළඟට හතරවෙනි බලාපොරොත්තුව එපිස 1:18 තිබෙනවා. එනම් උන්වහන්සේගේ කැඳවීමේ බලාපොරොත්තුව. எபேசியர் 1:18 காணப்படுகிறது நான்காவது எதிர்பார்ப்பு. அது அவருடைய அழைப்பின் எதிர்பார்ப்பு. That God has called us with a plan and purpose for each one of us. දෙවියන් වහන්සේ අපව කැඳවා තිබෙන්නේ අප හැම කෙනෙකුටම சலசுமக் சහ அபிப்பிராயம் அதுவாய். தேவன் எங்களுக்கு ஒரு திட்டத்தோடும் ஒரு நோக்கத்தோடும் எங்களை அழைத்திருக்கிறார். And the gospel spells out that hope of that calling that God has called us with. මේ සුභාරංචිය තුලින් ඒ දෙවියන් වහන්සේ අපව කැඳවා තිබෙන්නා වූ ඒ බලාපොරොත්තුව අපට ගෙන දෙනවා. சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் அழைத்த அழைப்பின் எதிர்பார்ப்பை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. Dear brothers and sisters, God has a plan for you in your life. He has a purpose for your life, and the gospel will make it clear to you. Gospel will help you to reach out, to reach unto that hope of his calling. Oh, ප්‍රිය සහෝදර සහෝදරිනි, දෙවියන් වහන්සේට සැලසුමක් අභිප්‍රායක් ඔබ ගැන තිබෙනවා. මේ සුභාරංචිය එම අභිප්‍රාය කරා ළඟා වෙන්නට ඔබට පිහිට වෙනවා.
தேவனுக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் காணப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து. இந்த சுவிசேஷம் உங்களை அந்த அழைப்பின் அந்த நோக்கத்துக்கு கொண்டு செல்கிறதாய் காணப்படுகிறது. And then fifthly, Titus chapter 2 and verse 13. පස් වෙනුව තීතස් දෙවනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය. The hope of the second coming of the Lord Jesus. එතන තිබෙන්නේ යේසුස් වහන්සේගේ පැමිණීමේ බලාපොරොත්තුව. යේසු ක්‍රිස්තුවිனுடைய வருகையின் எதிர்பார்ப்பு. Yes, the gospel gives us that hope that we have a savior who will come to take us back unto himself. Oh, තීතස් 2:12 අපිට සඳහන් වෙනවා එම බලාපොරොත්තුව ගැන. එනම් යේසුස් වහන්සේ අපේ ගැලවුම් කාර්යයන්න් පැමිණ නැවත පැමිණ අපව උන්වහන්සේ වෙතට රැගෙන යනවා. ஆம், சுவிசேஷம் அந்த எதிர்பார்ப்பை தீத்து 2:12-13 வசனங்களில் கொடுக்கிறது. எங்களுடைய இரட்சகர் மீண்டுமாக வந்து எங்களை அவர் அண்டையில் கொண்டு செல்லுகிறார். That is our hope. ஏ තමයි අපේ බලාපොරොත්තුව. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. We who believe in the gospel are not waiting to die and go to the grave, but we are waiting, hoping for the coming of the Lord Jesus to take us unto himself. මේ සුභාරංචිය විශ්වාස කරපු ඇදහිලිවන්තයන් වන අපට තිබෙන බලාපොරොත්තුව මරණයට පත් වෙලා සොහනට යෑම නොවේ. නමුත් යේසුස් වහන්සේ පැමිණ අපව උන්වහන්සේ වෙතට ගෙන යෑමයි. சுவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகி எங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு மரணித்து நாங்கள் ஒரு பிரேத குழிக்குள் செல்லுவதல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவான எங்களுடைய இரட்சகர் வந்து எங்களை அவர் அண்டையில் எடுத்துக் கொள்ளுவதே. This is the hope of the gospel. மேய் சுபஹாரஞ்சிய பலாபொருத்துவ இதுதான் சுவிசேஷத்தின் எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது. Then sixthly, Colossians 1:27, it gives us the hope of glory. හය වෙනුව කොලොස්සි 1:27 අපිට மகிமையை බලාපොරොත්තුව ගෙන දෙනවා. கொலோசியர் 1:27 ஆறாவதாக மகிமையின் எதிர்பார்ப்பை கொண்டு வந்து கொடுக்கிறது. Yes, we are going to be glorified together with the Lord Jesus. Oh, இயேசுஸ் වහන්සේ සමග අපි மகிமையටපත් වෙන්නට යනවා. இயேசுவானவரோடு நாங்கள் மகிமை அடைய போகிறோம். That is the hope of glory that we have. இயேசுஸ் වහන්සේ තුල තිබෙනා වූ මහිමේ බලාපොරොත්තුවේයි இயேசுக்குள் இருக்கும் மகிமையின் எதிர்பார்ப்பு அதுவே. We don't need to hope for any glory in this world, but we have a hope of glory through the gospel in the Lord Jesus. මේ ලෝකේ මහිමයක් ගැන අපි බලාපොරොත්තු වෙන්න ඕනේ නැහැ. යේසුස් වහන්සේ කරුණ කොටගෙන சுபஹாரஞ்சிய තුලින් අපට මේ மகிமையை බලාපොරොත්තුව තියෙනවා. இந்த உலகத்தின் மகிமை எங்களுக்கு தேவையில்லை. இயேசுவினால் சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு மகிமையின் எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. And then finally 1 Timothy chapter 1 and verse 1, the greatest hope that we have in this world. අවසාන වශයෙන් 7 වෙනුව පළවෙනි තිමෝති 1:1 මේ ලෝකේ අපට තිබෙන්නට පුළුවන් ශ්‍රේෂ්ඨතම බලාපොරොත්තුව. கடைசியாக 7வதாக 1 தீமோத்தேயு 1:1 இந்த உலகத்தில் எங்களுக்கு காணப்படக்கூடிய மிகவும் பிரதான சிரேஷ்ட எதிர்பார்ப்பு, and that is the Lord Jesus Christ himself. එනම් ස්වාමී වූ இயேசுஸ் கிறிஸ்துஸ் වහන්සේම එම බලාපොරොත්තුව. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே அந்த எதிர்பார்ப்பு. Even if we lose hope of everything else in this world, we have that one hope through the hope of the gospel, and that is the Lord Jesus is with us, our only hope. මේ ලෝකයේ අනිත් සියලු බලාපොරොත්තු සුන් වෙලා ගියත් අපට සුභාරංචිය තුලින් එක බලාපොරොත්තුවක් තිබෙනවා. එනම් එය இயேசுஸ் වහන්සේමයි අපේ එම බලාපොරොත්තුව. இந்த உலகத்தில் மற்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போனாலும் சுவிசேஷத்தின் மூலமாக அந்த ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு காணப்படுகிறது, இயேசு கிறிஸ்து என்ற எதிர்பார்ப்பு. Yes, dear brothers and sisters, now this is what we need to tell the world today. Oh, ප්‍රිය සහෝදර සහෝදරනි, මේ ලෝකයට අපට කියන්නට තිබෙන්නේ මෙන්න මේ බලාපොරොත්තුව ගැනයි. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துக்கு நாங்கள் கூற வேண்டிய எதிர்பார்ப்பு இதுவே.
the world today does not have any hope. அது லோகேட கிசிம பலாபுரத்துවක් නැහැ. இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. But we can give a hope to this hopeless world. And that hope is through the gospel in the Lord Jesus Christ. Oh, මේ ලෝකයේ කිසිම බලාපොරොත්තුවක් නැහැ. නමුත් බලාපොරොත්තුවක් නැති ලෝකයට අපට පුළුවන් බලාපොරොත්තුවක් දෙන්න. සුභාරංචිය තුලින් යේසුස් වහන්සේ තුල තිබෙනා වූ බලාපොරොත්තුව. இந்த எதிர்பார்ப்பில்லாத உலகத்துக்கு சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எதிர்பார்ப்பை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். So let us make the Lord Jesus our hope and the hope of the people of this world. එහෙනම් අපි යේසුස් වහන්සේව අපේ බලාපොරොත්තුව කරගනිමු. මේ ලෝකයේ ජනතාවගේ බලාපොරොත්තුව කරගන්නට අපි ඔවුන්ට පිහිට වෙමු. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய எதிர்பார்ப்பாய் நாங்கள் செய்து கொண்டு இந்த உலகத்தின் மக்களின் எதிர்பார்ப்பாக இயேசு கிறிஸ்து மாறும்படியாக நாங்கள் கிரியை செய்வோம். Let us be faithful to the commandment of God. අපි දෙවියන් වහන්සේගේ අණයට අපි විශ්වාසවන්ත වෙමු. தேவனுடைய கட்டளைக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்படுவோம். May the Lord help you and me to learn these lessons and to go through these tests of times and to come out victoriously. ස්වාමින් වහන්සේ ඔබටත් මටත් පිහිට වනසේක්වා. මේ පාඩම් ඉගෙනගෙන මේ කාලයන්හි සෝදිසිය තුලින් ගොස් ජයග්‍රාහීව එළියට පැමිණෙන්නට கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு இந்த காலத்தின் சோதிப்புக்குள் சென்று ஜெயம் கொண்டவர்களாக வெளியே வருவதற்கு. Let us pray. Loving Heavenly Father, we thank Thee, Lord Jesus, that Thou art our hope. Lord, help us not only to have this hope in our lives, but also to be faithful to Thy commandment. Lord, to tell others about the hope that is there in the gospel through the Lord Jesus Christ. So Lord, we pray as now as a country we get back to our normal lives. Lord, help us to be faithful as believers in the Lord Jesus, to go out into the world and to tell the people of the hope that we have through the gospel of the Lord Jesus. Lord, keep us faithful to Thy commandment. We give ourselves to Thee. Thank Thee, Lord, for being with us this morning. Lord, continue to be with us as we face another new week and use us for Thy glory as we pray with thanksgiving in the name of our loving Savior, the Lord Jesus Christ. Now may the grace of our Lord Jesus Christ and the love of God, our Heavenly Father, and the ministry and the working and the presence of the blessed Holy Spirit rest and abide with us now and until the Lord Jesus comes again. Amen.